வணக்கம், நான் சூரிய தங்கராஜ். ஒரு சாரியை கட் பண்ணாம ஸ்டிச் பண்ணாம எப்படி அழகா ஹாஃப் சாரி மாதிரி ட்ரேப் பண்றது இன்னைக்கு பார்க்கலாமாங்க. ஈஸியாக சிம்பிளாக நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஒரு சாரீ ட்ரேப்பிங் ஹாஃப் சாரீ டைப்பில் பார்க்க போகிறேங்க. இதோட முக்கியமான ஃபஸ்ட்டு ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சாரியை நீங்கள் பிளெயின் அயர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன சின்ன சுருக்கங்களோ இல்லை ஷோரூமில் வர மடிப்புகளோ இருந்தாலுமே இந்த சாரீ ட்ரேப்பிங் நீட்டாக வராது. அதுக்கப்புறம் நீங்கள் ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். பிளெயின் அயர்ன் பண்ணிட்டு தான் நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸே எடுக்க ஆரம்பிக்கிறோம். இது அவங்கவுங்க உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மல் சாரீ ட்ரேப்பிங்கு ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் நீட்டாக சொல்லியிருக்கிறேங்க. அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஷோல்டர் ப்ளீட்ஸ் இப்போ எடுத்தாச்சு. நம்ம சாரீக்கு எப்படி மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஷோல்டர் ப்ளீட் இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கணுங்க. இப்போ நார்மலாக ரஃப்பாக ஒரு ப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷோல்டர் வரைக்குமான ஒரு பின் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்க, அது வரைக்கும் நீட்டாக ஷோல்டர் ப்ளீட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ப்ளீட் நீட்டாக அயர்ன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எப்பவும் போல் செஸ்ட் ப்ளீட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிறோங்க. இந்த ஹாஃப் சாரீ மாடலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஸ்பெசிஃபிக்காகவும் ஒரு சாரீ எடுக்கலிங்க. நம்ம ரெகுலராக ட்ரேப் பண்ணுற சாரீ தான். என்னோடய சாரீ தான் இன்றைக்கி நம்ம ட்ரேப் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ செஸ்ட் ப்ளீட் ரொம்ப நீட்டாக எடுத்தாச்சு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சாரீ ட்ரேப்பிங்க்குன்னு நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன் இது தாங்க. இன்றைக்கி நாம் கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாமே ட்ரேப் பண்ண போகிறோம். அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தட் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ இந்த மாதிரி பேக் சைடில் ப்ளீட் பண்ணணுமா அப்படின்னா பண்ணக்கூடாது. செகண்ட் ஹேக் இதுதாங்க. பின்னாடி இருக்கிற கிளாத்தை நம்ம சும்மாவே இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சாரீ அவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு சாரீ பத்தாமல் போயிடும். பேக் சைடில் நம்மளுக்கு ப்ளீட்ஸ் தெரியாது. அதனால நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம பேக் சைடில் நார்மலாகவே வச்சுட்டு சைட்லேருந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தால் போதும். இல்லை எனக்கு பேக் சைட்லேயும் ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, மூணாவது ஹேக் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 மீட்டர் கிளாத் சில்க் காட்டனில் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் தஞ்சாவூரில் மேக்கப் பண்ணியிருந்தேன் இல்லைங்க ப்ரைடு, அந்த ட்ரேப்பிங் பார்த்தா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணணுன்னு சொன்னோன்னே அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரியே கிளாத் எடுத்து அட்டாச் பண்ணிட்டாங்க. அவங்க மேட்சாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் என்ன ஐடியா கொடுத்துருந்தோன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதிலிருந்து டிசைனர் கிளாத் எடுத்து அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. அதனால் ப்ளீட்டிங்க்கு நல்லாவே சௌரியமாக இருந்துச்சுங்க. நம்ம ஏற்கனவே அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேப் பண்ணியிருந்தோம் இந்த சாரீ ட்ரேப்பிங்க்கு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு டுட்டோரியலில் போட்டிருக்கிறது ஆன் ஸ்பாட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, அயனிங்க்கு நம்மளுக்கு எந்த வசதியுமே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நாலாவது ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லேயே இன்சர்ட் பண்ணிடக்கூடாதுங்க. அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே கொஞ்சம் கிளாத் வச்சுருக்குறோம். கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அது லாஸ்ட்டாக தான் நீங்கள் அந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை இன்சர்ட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த ப்ளீட்டிங்ஸ் நீட்டாக வராது. நான் ப்ரைடுக்கு பண்ணியிருந்ததில் பார்த்திங்கன்னா அவங்க கேன் ஸ்கர்ட் வியர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம டுட்டோரியலில் காமிச்சிருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்கர்ட் எதுவுமே வியர் பண்ணலைங்க. இப்போ பாருங்கள், அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இப்போ தான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு ப்ளீட்டிங்ஸ் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இன்ஸ்கர்ட் மேலே கட்டுறதை விட நம்மக்கிட்டே ஸ்கர்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குல்ல, அது மேலே நீங்கள் ட்ரேப் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கேன் ஸ்கர்ட் தான் எடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை சாரீ எப்படி கொண்டு வருமோ அதே மாதிரி கொண்டு ஷோல்டரில் பின் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளீட்டிங்ஸ் எல்லாம் நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணணுங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்ட் அயனர் வச்சு நம்ம இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நீட்டாக அயர்ன் பண்ணி விட்டோம்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணலை, ஸ்டிச் பண்ணலை, ஆனாலும் நம்மளுக்கு அது நீட்டான லுக் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போ நம்ம இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ப்ளீட்டிங்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நீங்கள் கொண்டு முன்னாடி பின் பண்ண வேண்டியதாங்க.
அவ்வளோதாங்க. இப்போ சாரியை வந்து அழகாக ஹாஃப் சாரி மாதிரி வந்து ட்ரேப் பண்ணியாச்சு. இந்த சாரீ ட்ரேப்பிங் நாங்கள் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்களேங்க, எப்படி இந்த மாதிரி வந்து ட்ரேப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனி இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து பண்ண முடியும். அப்புறம் எந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவைங்க. ஃபஸ்ட் டைம் எந்த ஒர்க் பண்ணும்போதுமே வராது. நீங்கள் மறுபடியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். இந்த சாரீ ட்ரேப்பிங்க்கு நம்மளுக்கு வந்து ஹிப் பெல்ட் போட்டாலும் நல்லா தாங்க இருக்கும், போடலினாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன டைப்பில் ஹிப் பெல்ட் போடும்போது நம்மளோட ப்ளீட்டிங்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். இல்லை நம்மளும் கிராண்டான ஃபங்க்ஷன் அப்படின்னா நல்ல பெரிய ஹிப் பெல்ட்டே வந்து போடலாம். ஒரு சிம்பிளான கேஷுவலான ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஹிப் பெல்ட் எதுவுமே போடணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, சும்மாவே நல்லா தான் இருக்கும். மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்க்கு சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல் வீடியோஸ்க்கு ஆல்ரவுண்டர் சூர்யா தங்கராஜ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒர்க்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.